Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் பாஜகவினர் சென்னையில் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தேசிய கொடியோடு பாஜகவினர் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். யார் தலைமையில் நடைபெறுகிறது? பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் இதில் கலந்திருக்கிறாங்க? பூங்குழலி, பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடைபெற்ற போர் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்தியா முழுவதும் இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய கொடிகளுடன் சிந்தூர் பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் சென்னையில் இந்த பேரணி தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் தான் இந்த பிரம்மாண்ட பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியை பொறுத்தளவு பாஜகவின் தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பாஜகவின் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய வினோத் பி செல்வம், கரு நாகராஜன், மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அதே போன்று தொண்டர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள் என கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் சரியாக 5 மணி அளவிலே இந்த பேரணி என்பது தொடங்கியிருக்கிறது. மவுண்ட் ரோடு சித்ரா திரையரங்கம் அருகே தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பேரணி என்பது சாலையில் தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. பேரணி தற்பொழுது நிறைவடைந்து அந்த நிறைவு பகுதியில் அந்த பொதுக்கூட்டம் போன்ற ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு மாநில தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து இந்த பேரணி தொடர்பாக விளக்கம் அளிக்க இருக்கிறார். நாளை கோவையில் பாஜக சார்பில் பேரணி நடத்தப்படுகிறது. தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்த நாட்களில் இந்த பேரணியை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு பாஜக சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக பேரணி தொடங்கும் வரை போக்குவரத்து என்பது ஒரு வழி பாதையாக அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் பேரணி தொடங்கிய பிறகு மவுண்ட் ரோட்டில் அந்த சித்ரா திரையரங்கத்தில் இருந்து பேரணி போக்குவரத்து என்பது முழுமையாக சற்று நேரத்திற்கு முழுமையாக துண்டிக்கப்பட்டு மாற்று பாதையில் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருப்பதன் காரணமாக தற்பொழுது பேரணி நிறைவு அடைந்திருக்கிறது. இதனால் இன்னும் சற்று நேரத்தில் போக்குவரத்து என்பது வழக்கம் போல் அனுமதிக்கப்படும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.